அனைவருக்கும் வணக்கம். புத்தகத்தின் பெயர் ரசவாதம் எதிலும் பெரும் வெற்றி. ஆசிரியர் சோமவள்ளியப்பன். வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் எந்த பரிமாணத்திலும் உன்னதத்தை அடைய உதவும் NLP பற்றிய எளிமையான புத்தகம். புத்தகத்தின் அணிந்துரை எழுதியவர் சென்னையின் NLP கோல்ட் மாஸ்டர் ட்ரெய்னர் திரு ஆராவமுதம் அவர்கள். அணிந்துரை. மேலை நாடுகளில் சுமார் 50 ஆண்டுகளாக பிரபலமாக இருக்கும் ஒரு தலைப்பு நியூரோலிங்குவிஸ்டிக் புரோகிராமிங் என்ற NLP. ஆனால் இந்தியாவில் சுமார் 20 ஆண்டுகளாகவும் தமிழ்நாட்டில் சுமார் 10 ஆண்டுகளாகவும் தான் இதன் மீது கவனமும் இதை பற்றிய கூட்டங்களும் பயிற்சி வகுப்புகளும் நடந்து வருகின்றன. என்னுடைய 20 ஆண்டு NLP அனுபவத்தில் நான் கண்டது, NLP என்பது பல தனி மனித மனக்குழப்பங்கள், செயல் குறைபாடு, தாழ்வு மனப்பான்மை, பயங்கள், உறவு சிக்கல்கள் ஆகியவற்றுக்கு ஒரு அற்புதமான உடனடி தீர்வு. மருந்து, அறுவை சிகிச்சை போன்றவை மட்டுமல்ல, நெடுநாள் சிகிச்சை என்பதும் தேவைப்படாத ஒரு தீர்வு. அமெரிக்காவின் பிரபல பயிற்சியாளரும் எழுத்தாளருமான ஆண்டனி ராபின்ஸ், டென்னிஸ் சாம்பியன்களான ஆண்ட்ரூ அகாசி, செரீனா வில்லியம்ஸ், இளவரசி டயானா, முன்னாள் ரஷ்ய அதிபர் மைக்கேல் கோர்பசேவ் மற்றும் நமது அன்னை தெரசா அவர்களுக்கும் NLP மூலம் அவர்கள் துறைகளில் மிளிர பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய தனிமனித மேம்பாட்டு வழிமுறையை பற்றி நாம் செய்யும் எதிலும் மிக சிறப்பாக பரிமளிக்க உதவும் இந்த வழிமுறைகள் பற்றி ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் உண்டு. தமிழில் 1-2 புத்தகங்கள் இருந்தால் அதிகம். பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், அரசாங்க நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக சேவகர்கள் என்று எல்லா தரப்பினருக்கும் உதவியாக இருக்கும் இந்த எளிய அதே சமயம் அற்புதமான சக்தி மிக்க அணுகுமுறையை தமிழ் மக்களும் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் சோமவள்ளியப்பன் எழுதியிருக்கிறார். பல்வேறு ஆங்கில புத்தகங்களின் மொழிபெயர்ப்பாக இல்லாமல் தமிழில் உள்நாட்டு உதாரணங்களுடன் ஒரு NLP புத்தகம் என்பதே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதிலும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் போன்ற நுணுக்கமான அறிவியல் பூர்வமான தலைப்புகளில் தமிழில் எவருக்கும் புரியும் விதமாக பல புத்தகங்கள் எழுதிய அனுபவமிக்க சோமவள்ளியப்பன் எழுதியிருக்கிறார் என்பது கூடுதல் மகிழ்ச்சிக்கு உரிய விஷயம். சோமவள்ளியப்பன் NLPயில் மாஸ்டர் பிராக்டிஷனர் கோர்ஸ் முடித்தவர். அவருடைய இந்த புத்தகம் வெறும் கோட்பாடுகளாகவும் வழிமுறைகளாகவும் இல்லாமல் உடன் அவருடைய மற்றும் அவர் அறிந்த அனுபவங்கள் தொகுப்பாகவும் அமைந்திருப்பது இந்த புதிய தலைப்பையும் அதன் உள்ளடக்கத்தையும் எவரும் புரிந்து கொள்ள நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். புத்தகத்தின் பல்வேறு பகுதிகள் சிறப்பாக இருக்கின்றன. பின் இணைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆங்கர் குறித்து அவர் எழுதியிருக்கும் சாமிநாதன் என்ற சிறுகதை ஆங்கர் பற்றி விளக்க ஒரு புதிய வழிமுறையாக நான் பார்க்கிறேன். சோமவள்ளியப்பனின் NLP பற்றிய இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்குவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த புத்தகம் தமிழுக்கு ஒரு வரப்பிரசாதம். சோமவள்ளியப்பன் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். முன்னுரை. நேஷனல் HRD நெட்வொர்க் என்று ஒரு மனிதவள மேம்பாட்டு அமைப்பு. அதன் சென்னை சாப்டர் நடத்திய ஒரு கூட்டத்தில் திரு ஆராவமுதம் என்று ஒரு NLP பயிற்சியாளர் பேசுகிறார் என்ற அறிவிப்பை பார்த்துவிட்டு போனேன். NLPயுடனான எனது முதல் அறிமுகம் அதுதான். அவர் பேச்சின் ஊடே பார்வையாளர்களில் ஒருவரை அழைத்து அவருக்கு எதிரில் நிற்க வைத்து அவரது வலதுகையை பக்கவாட்டில் நீட்டச் சொன்னார். பின்பு, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். வந்தவர், என் பெயர் டேவிட் என்றார். அப்படியா, சரி, நீங்கள் டேவிட் என்று சொல்லிக்கொண்டே அவரது கையை முழங்கை அருகில் மடக்க எத்தனித்தார். ஆமாம், பயிற்சியாளர் ஆராவமுதம்தான் வந்தவர் நீட்டிக்கொண்டிருந்த கையை மடக்க முயற்சித்தார். கூடவே, உங்கள் பலம் கொண்ட மட்டும் என் முயற்சியை தோற்கடியுங்கள். நீங்கள் டேவிட், என்னை மடக்க விடாதீர்கள் என்றார். என்ன முயற்சித்தும் அவரால் மடக்க முடியவில்லை. சிரித்தபடி உறுதியாக நின்றார் டேவிட். அடுத்து, இப்போது நீங்கள் சாந்தி என்றார். பார்வையாளர்கள் சிரித்தனர். நீங்கள் மனதிற்குள் உங்கள் பெயர் சாந்தி என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றார். டேவிட் சரி என்று சொல்லி கண்ணை சில வினாடிகள் மூடிவிட்டு திறந்தார். மனதில் அப்படி நினைத்திருப்பார் போலும்.
இந்த முறை சாந்தி, நான் உங்கள் கையை மடக்கப் போகிறேன், என்னை மடக்க விடாதீர்கள் என்று சொல்லியபடியே 6வது முயற்சிக்க என்ன ஆச்சரியம், டேவிட் கை சுலபமாக மடங்கிவிட்டது. இதுதான் எண்ணங்களின் பலம் என்று விவரித்தார். அதன்பின் அவர் நடத்தும் NLP பிராக்டிஷனர் கோர்ஸ் முடித்தேன். ஓராண்டு கழித்து மாஸ்டர் பிராக்டிஷனர் கோர்ஸும் முடித்தேன். NLP எனக்கு ஆச்சரியம் அளித்தது. தன்னம்பிக்கை, முன்னேற்றம், வெற்றி, மகிழ்ச்சி என்பதெல்லாம் நான் பேசும் எழுதும் விஷயங்கள். நான் ஏற்கனவே எழுதியுள்ள உஷார், உழைப்பார், இட்லியாக இருங்கள், மன அழுத்தம் விரட்டலாமா, மனதோடு ஒரு சிட்டிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 2.0 புத்தகங்களில் இது NLP விஷயம் என்று தெரியாமலேயே சிலவற்றை எழுதியிருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சியாக இருந்தது. தவிர இதுவரை படித்திருக்கும், கேள்விப்பட்டிருக்கும் பலவற்றுக்கான அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் NLPயில் கிடைத்தது. உதாரணத்திற்கு, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகலாம், எண்ணம் போல் வாழ்க்கை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய், தானாடாவிட்டாலும் தன் சதையாடும், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன், எதை தீவிரமாக விரும்புகிறோமோ அது கிடைக்கும், வாயில் நல்ல வார்த்தைகள் தான் வர வேண்டும், துக்கிரித்தனமாக விளையாட்டுக்கும் தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது போன்ற பலவற்றை அறிஞர்கள் சொன்னதாக பழமொழிகளாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சொன்னது பெரியவர்கள்தான் என்றாலும் என்ன லாஜிக் என்று கேட்கிற அளவுக்கு சமுதாயம் வளர்ந்துவிட்டது. சும்மா நான் சொல்கிறேன் செய் என்று இந்த தலைமுறையிடம் சொல்ல முடியாது. எப்படி சாத்தியம் என்று கேள்விகள் கேட்பார்கள். இவற்றுக்கான அறிவியல் பூர்வமான பதில்களை ஒப்புக்கொள்ளும் வண்ணம், ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் NLP தெரிவிப்பது கண்டு என் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. சிலருக்கு NLPயில் இருக்கும் சில விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்தது போல இருக்கலாம். அதனால் என்ன? மனிதனின் அறிவு வளர வளர தெரிந்தவை பற்றியே கூடுதலாக தெரிந்து கொள்ள தேவை இருக்கிறது. அப்படி பலரும் தேடி தேடி எடுத்து உருவாக்கியதுதான் NLP. தாங்கள் செய்வது இன்னது என்று தெரியாமலேயே வெற்றிகளை பெற்று வந்தவர்களை கவனித்து புரிந்து கொண்டு அவற்றை பிரித்து பார்த்து மற்றவர்களும் செய்து அதே வெற்றிகளை பெறும்படி விளக்குவதுதான் NLPயின் அருமை. நோய்களை வித்தியாசமாக குணப்படுத்தும் ஒரு ஷாமான ஹீலரிடம் ஒரு முறை கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் அற்புதமாக குணப்படுத்துகிறீர்கள், சரி, உங்களிடம் வரும் நோயாளியின் பிரச்சனை எப்போது தீர ஆரம்பிக்கிறது? அவரை அப்படி கேள்வி கேட்ட NLP நிபுணர் குழு எதிர்பார்த்த பதில், நான் அவர்கள் கையை தொட்டவுடன் என்பது. ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த நோயாளி என்னிடம் வரவேண்டும் என்று நினைத்த நொடியில் இருந்து. இப்படித்தான் உறுதியாக இருக்கிறார்கள் NLP பயிற்சியாளர்கள் மற்றும் வல்லுநர்கள். NLPயின் 4 தூண்கள் என்று அவர்கள் தெரிவிக்கும் 4 விஷயங்கள்: பேசும்போது இணக்கம், சென்சரி அவேர்னஸ் புலனறிவு, அவுட்கம் திங்கிங் வேண்டியதை அடையும் சிந்தனை, பிஹேவியர் ஃப்ளெக்சிபிலிட்டி நடத்தையில் நெகிழ்வுத்தன்மை, பள்ளி கல்லூரி வேலையாட்கள், குடும்ப உறவுகள், சமுதாயம் என வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெற்றி பெற இந்த 4ம் இருந்தால் போதும் என்பது எனது உறுதியான எண்ணம். ப்ரீ சப்போசிஷன்ஸ் என்ற முன் அனுமானங்கள், ராஸ் என்ற மூளையின் ஃபில்டர்கள், ஹிப்னாசிஸ், மாடலிங், சென்சரி அவேர்னஸ், அப்பர்மேஷன்ஸ் என்று நான் கற்றுக்கொண்ட பல புதிய கருத்து படிவங்களை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். மாற்றங்களை உருவாக்குவது உங்கள் பொறுப்பு. மாற்றங்களுக்கு ஆயத்தமாக இல்லாதவர்கள் பெரிய வெற்றி பெற முடியாது. எந்த பெரிய விஷயத்திலும் ஒன்றும் இல்லை என்போர் உண்டு. அதே போல எந்த சிறு விஷயத்திலும் சில அற்புதங்களை காண்போர் உண்டு. இது எப்படி என்பதை விளக்கத்தான் வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் விவேகானந்தர். விவேகானந்தரும் பரமஹம்சரைப் போலவே காளிமாதாவின் மீது அபார சக்தி கொண்டவர். பரமஹம்சர் காளியுடன் நேரிடையாக பேசினேன் என்பார். விவேகானந்தருக்கு காளியை பார்க்க வேண்டும் என்று ஆசை. அதைத் தொடர்ந்து தனது குருவான பரமஹம்சரிடம் சொல்லி வந்தார். ஒரு நாள் பரமஹம்சர் காட்ட விவேகானந்தர் காளியை பார்த்தார். பரவசமானார். இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன, படித்து தெரிந்து கொள்ளலாம். இதை படித்த தமிழின் மூத்த எழுத்தாளர் ஒருவர் இப்படி சொன்னதாக அதை கேட்ட மற்றொரு எழுத்தாளர் என்னிடம் சொன்னார். அப்படி என்னிடம் சொன்னவர் எழுத்தாளர் சா. கந்தசாமி அவர்கள். மூத்த எழுத்தாளர் சொன்னது என்ன? இவர் கடவுளை காட்டினாராம், அவர் பார்த்தாராம். இதென்னையா அதிசயமாக இருக்கிறது?
இங்கே நான் அந்த இரு எழுத்தாளர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலை குறிப்பிடும் காரணம் வித்தியாசமானது. இவர் கடவுளை காட்டினாராம், அவர் பார்த்தாராம் என்பதில் எந்த பகுதி முக்கியமானது என்று நினைக்கிறீர்கள்? காட்டியதா, பார்த்ததா? பார்த்ததுதான். ஏன் என்று கேட்கிறீர்களா? வகுப்பில் ஆசிரியர் கணக்கு பாடம் நடத்துகிறார். வகுப்பில் 40 மாணவ மாணவிகள். ஆசிரியர் பேசியதை, எழுதியதை, விளக்கியதை 40 பேருமே கேட்டார்கள், பார்த்தார்கள். ஆனால் எல்லோருக்கும் விளங்கியது என்று சொல்ல முடியுமா? ஆசிரியர் செயல் காட்டியது, மாணவர்கள் செயல் பார்த்தது. இங்கே எவர் செயலில் குறைபாடு? எவரால் விளைவு இல்லாமல் போனது? கேட்பவரால் தானே. அதுதான் இங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. புத்தருடன் சீடர்களாக இருந்து ஞானம் பெற்று போனவர்கள் பலர். ஆனால் அவருடன் மிக நீண்ட காலம் இருந்தும் கடைசி வரை ஞானம் பெறாமல் இருந்தவர் ஆனந்தன். புத்தர் காட்டினார், பலரும் பார்த்தார்கள். ஆனந்தனுக்கு தெரியவில்லை, ஆனந்தனால் பார்க்க முடியவில்லை. மகாபாரதத்தில் உறவினர் என்று பார்க்காதே, கடமையை செய், போரிடு, எதிரிகளை கொல் என்று அர்ஜுனனிடம் கண்ணன் சொல்வான். சம்மதிக்காத அர்ஜுனனுக்கு போர்க்களத்திலேயே தன் விஸ்வரூப தரிசனம் காட்டுவான். வானுக்கும் பூமிக்குமாக உயர்ந்து நிற்கும் கண்ணனின் விஸ்வரூபம் கண்டு அர்ஜுனன் வில் எடுப்பான் என்கிறது மகாபாரதம். போர்க்களத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு அப்படி தன் பெரிய உருவத்தை காட்டிய போது மற்றவர்களும் பார்த்திருப்பார்களே என்று சந்தேகம் வரலாம். மற்றவர் கண்களுக்கு விஸ்வரூபம் தெரியவில்லை. காரணம், முன்பு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் விஷயத்தில் பார்த்ததேதான். விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதில்லை, பார்க்கப்படுவது. விவேகானந்தருக்கு தெரிந்தது, அர்ஜுனனுக்கு தெரிந்தது, கணக்கு வகுப்பில் சில மாணவர்களுக்கு மட்டும் புரிந்தது, எல்லாம் அவர்கள் மனநிலையை பொறுத்ததே. அதன் காரணமாகவே சிலரது செயல்கள் நமக்கு குறிப்பிட்ட விதமாக நல்லதாகவோ அல்லது தவறானதாகவோ தெரிவது கூட நம் பார்வை காரணமாகத்தான். அவர்களின் அதே செயலை வேறு சிலர் வேறு விதமாக பார்க்கிறார்களே. அன்பு, வாஞ்சை, குரோதம், எரிச்சல் எல்லாம் புரிந்து கொள்ளப்படுவதில் இருக்கிறது. அதே போலத்தான் நான் NLPயை பார்ப்பதும். நீங்களும் முயன்றால் பார்க்கலாம். பார்த்தால் எனக்கு ஒரு மெயில் எழுதுங்கள், சந்தோஷப்படுவேன். கிழக்கு பதிப்பகத்தின் புத்தக தயாரிப்பு நேர்த்தியும் அவர்களது விற்பனை பிரிவினரின் உழைப்பும் மெச்சத்தக்கது. திரு பத்ரி அவர்களுக்கு, கிழக்கு பதிப்பகத்தின் ஆசிரியர் குழுவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். NLP என்பது என்னை பொறுத்தவரை மற்றொரு அற்புதமான புரிதல். அதை அறிமுகம் செய்து வைத்த கோல்ட் மாஸ்டர் ட்ரைனர் திரு ஆராவமுதம் அவர்களுக்கும் மற்றொரு பயிற்சியாளரான திருமதி சுமதி நாராயணன் அவர்களுக்கும் எனது நன்றி. NLPயுடனான எனது பயணம் இனிதே தொடங்கிவிட்டது. கற்றவற்றை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறேன். NLPயின் அணுகுமுறைகள் வெற்றி தரும் என்பதால் அதை தவறான நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் அதை கற்றுக்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தொழில் தர்மம். கராத்தே என்பது தற்காப்பு கலையின் பயன்பாட்டைப் போல இதையும் பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்தலாமே தவிர சுயலாபத்துக்காக பயன்படுத்துவது நியாயமல்ல. இது NLP பற்றிய முழுமையான புத்தகம் அல்ல. இது நம்பிக்கைகள் குறித்த புத்தகம். இதில் NLP விஷயங்கள் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. NLP பற்றி தெரியாதவர்கள் அறிமுகமாகிக்கொள்ள, அதன் பயன்பாட்டை தெரிந்து கொள்ள இந்த புத்தகம் நிச்சயமாக உதவியாக இருக்கும். வாழ்த்துக்கள். எழுதியவர் ஆசிரியர் சோமவள்ளியப்பன். பகுதி 1. எண்ணமே எல்லாம். அவர் ஒரு வயதான பெண்மணி, வசதியானவர், வெள்ளைக்காரர், சிவப்பான முகமெல்லாம் சுருக்கங்கள், தடித்த கண்ணாடி, பொன்னிற முடி, பிங்க் கலரில் பூ போட்ட வெள்ளை கவுன். வெளியூரிலிருந்து விமானத்தில் வந்திறங்கியவர் நேராக ஓட்டலுக்கு வந்தார். முன்கூட்டியே ஓட்டல் ஒன்றில் தங்குமறை பதிவு செய்திருந்தார். விடியற்காலை 5 மணிக்கு அந்த விடுதிக்குள் நுழைகிறார். கையில் ஒரு பையும் ஒரு பெட்டியும். ரிசப்ஷனில் இருந்த பணியாளர் விவரங்கள் பெற்றுக்கொண்டு அறை எண் 502 என்று சொல்லி சாவியை கையில் கொடுக்கிறார். உதவிக்கு இருக்கும் வெல் பாய் பணியாளரை அழைத்து அந்த பெண்மணியின் பெட்டிகளை தூக்கி கொண்டு விருந்தினரை அழைத்துச் செல்ல சொன்னார்.
அந்த பெண்மணியிடம் இருந்து சாவியை வாங்கி கொண்டு அவரது பெட்டி பைகளை தூக்கி கொண்டு அந்த பெல்பாய் அறையை நோக்கி முன்னே பெட்டிகளுடன் நடக்க பின்னால் அந்த வயதான பெண்மணி தொடர்கிறார். லிஃப்டை நோக்கி போகிறார்கள். அப்போது பின்பக்கம் திரும்பி அவரிடம் பெல்பாய் சொல்கிறார், உங்கள் அறை இருப்பது 5வது மாடியில் மேடம். பதிலுக்கு புன்னகைத்த அந்த பெண்மணி சொன்னார், ரூம் நல்லா இருக்கும். மேலும் 10 அடி நடந்தவுடன் பெல்பாய் சொல்கிறார், உங்கள் அறை எண் 502. தலையை மேலும் கீழும் அசைத்தபடி அவர் பதில் சொல்கிறார், ரூம் நல்லா இருக்கும். பெல்பாய் முகத்தில் ஆச்சரியம். இருவரும் நடந்து போய் லிஃப்ட்டுக்கு எதிரே நிற்கிறார்கள். லிஃப்ட் வர காத்திருக்கையில் பெல்பாய் சொல்கிறார், உங்கள் ரூமில் இருப்பன எல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருள்கள். புன்சிரிப்புடன் ரூம் நல்லா இருக்கும் என்ற அதே பதில் வருகிறது. பெல்பாய் வியப்புடன் அவரை திரும்பி பார்க்கிறார். லிஃப்ட் வந்து விடுகிறது. உள்ளே போகிறார்கள். 5வது தளம் என்ற பொத்தானை பெல்பாய் அமுக்குகிறார். லிஃப்ட் மேலே எழும்பி போகிறது. குழல் இசை மட்டும் கேட்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொள்கிறார்கள். 5வது தளம். மெல்ல நடந்து போய் ரூம் வாசலில் நிற்கிறார்கள். உங்கள் அறையில் இருந்து பார்த்தால் ஏரி நன்றாக தெரியும். ரூம் நல்லா இருக்கும். அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆச்சரியத்தை கேட்டே விடுகிறார் அந்த பெல்பாய். ஏன் மேடம், இதற்கு முன் இந்த அறையில் தங்கியிருக்கிறீர்களா? இல்லை, நான் இந்த ஓட்டலுக்கு மட்டுமில்லை, இந்த ஊருக்கு வருவது கூட இதுதான் முதல் முறை. பிறகு எப்படி ரூம் நன்றாக இருக்கும் என்று உறுதியாக சொல்கிறீர்கள்? அதற்கு அந்த பெண்மணி சுட்டு விரலை தனது நெற்றிப்பொட்டில் வைத்தபடி சொன்னார், அறை நன்றாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே இங்கே முடிவு செய்து விட்டேன். அதனால் அறை நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும். நிகழ்வு அவ்வளவுதான், விஷயமும் அவ்வளவுதான். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறோமோ அப்படித்தான் தெரிகிறது எதுவும். அது எப்படி இருந்தாலும். அறை நன்றாக இருக்கிறது என்பது ஒரு அபிப்பிராயம், நன்றாக இல்லை என்பது மற்றொரு அபிப்பிராயம். அபிப்பிராயங்கள் அவரவர் எண்ணங்கள் சார்ந்தவை. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக 2 பெரிய கட்சிகள் இருக்கின்றன. 2 கட்சிகளுக்கும் விசுவாசிகள் உண்டு. அவர்கள் பேச்சுகளை கேட்டால் தெரியும். ஒரு கட்சியை சேர்ந்தவர் அவர் விரும்பும் கட்சித் தலைவர் செய்ததை சரி என்பார். அதே செயலை எதிர்க்கட்சி விசுவாசி தவறு என்பார். அந்த கட்சித் தலைவர் செய்தது உண்மையில் சரியா தவறா? உலகில் சரியான சரி என்று ஏதும் கிடையாது. சரி என்பது ஒருவர் கருத்து, தவறு என்பது இன்னொருவர் கருத்து. எல்லாம் அவரவர் எண்ணங்கள் சார்ந்தவை. கவியரசு கண்ணதாசன் பாடுவார், தெய்வம் என்றால் அது தெய்வம், கல் என்றால் அது கல்தான். எல்லாமே எண்ணம் சார்ந்தவைதான். இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அவரை மலேசியா நாட்டின் 2வது பணக்காரர் என்று கணிக்கிறார்கள். புகழ்பெற்ற மலேசிய இரட்டை கோபுரங்களை கட்டியவர். பெயர் பரணானந்தம் அனந்தகிருஷ்ணன், ஏகே என்று அழைப்பார்கள். 2015 அவருடைய சொத்து மதிப்பு சுமார் 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், ரூபாய் கணக்கில் 66,000 கோடி ரூபாய். அனந்தகிருஷ்ணன் மணந்தது ஒரு தாய்லாந்து பெண்ணை. அவர்களுக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன். அந்த ஒரே மகன் அஜன் சிரிப்பான்யோ. மகன் இங்கிலாந்தில் படித்தவர், 8 மொழிகள் பேசக்கூடியவர். 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் அனந்தகிருஷ்ணனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஒரே செல்ல மகனை காணோம். எந்த தகவலும் இல்லை. ஆட்களை வைத்து பல இடங்களில் தேடியிருக்கிறார். பின்பு அவர் மகனை சந்தித்தது தாய்லாந்து நாட்டில் ஒரு புத்த மடாலயத்தில். பார்த்ததும் பதறிப்போய்விட்டார். காரணம், அவர் மகன் தலையில் முடி ஏதுமில்லை, முழுக்க மழிக்கப்பட்டிருந்தது. உடுத்தியிருந்தது காவி. போதாததற்கு கையில் ஒரு பிச்சை எடுக்கும் திருவோடு வேறு. பதறிப்போன தந்தை சிறிது நேரத்திற்கு பின் மகனை சாப்பிட அழைத்திருக்கிறார். அவர் மகன் அஜன் சிரிப்பான்யோ தந்தையுடன் வெளியில் போய் சாப்பிட மறுத்துவிட்டிருக்கிறார். அவர் தெரிவித்த காரணம், ஏனைய புத்த பிட்சுகளைப் போலவே நானும் மற்றவர்கள் கொடுக்கும் உணவை இறந்து, அதாவது பிச்சை எடுத்துதான் சாப்பிட வேண்டும், அப்படியே சாப்பிடுவேன். ஸ்தம்பித்து போன அனந்தகிருஷ்ணன் மனம் கிடந்து தவித்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடிகளில் என்ன பணம் இருந்து என்ன?
என்னால் என் மகனுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியவில்லையே. அவ்வளவு பெரிய செல்வந்தரின் மகன் புத்த பிட்சு ஆனது எப்படி? 2 வாரங்கள் தங்கியிருந்து பிட்சு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள போனவர்தான் அஜன் சிரிப்பான்யோ. முதல் நாள், அடடா, இதெல்லாம் நம்மால் முடியாதப்பா, நான் கிளம்புகிறேன் என்று சொன்னவர். ஆனால் அதன் பிறகு அங்கேயே நிரந்தரமாக தங்க முடிவு செய்துவிட்டார். தற்செயலாக புத்த மதம் பற்றி அறிமுகம் ஏற்பட்டு சிரிப்பான்யோ அதில் சேர்ந்து விட்டார். யார் சொல்லியும் என்ன சொல்லியும் அவர் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. புத்த பிட்சுக்கள் வசிக்கும் இடத்திலேயே வசித்தார். அப்பாவை பார்ப்பதற்கும் வரமாட்டார். வேண்டுமானால் ஏகேதான் மகன் வசிக்கும் இடத்திற்கு போய் பார்க்க வேண்டும். அனந்த கிருஷ்ணன் மீண்டும் மகன் வசிக்கும் இடம் போனார். திரும்பவும் மகனை சாப்பிட அழைத்தார். மகன் அதே பதிலைத்தான் சொன்னார். நான் மற்ற பிட்சுக்களைப் போல இறந்துதான் சாப்பிட வேண்டும். என்னை வற்புறுத்தாதீர்கள். இறந்து என்றால் பிச்சை எடுத்து என்று பொருள். விக்கித்து போய்விட்டார் தந்தை. ஆனாலும் அவர் மனம் அரற்றிக்கொண்டே இருந்தது. எப்படியாவது மகன் மனதை மாற்றி தன்னுடன் அழைத்துச் செல்ல ஆசைப்பட்டது. பின்பு ஒருமுறை ஒரு வயதான மற்றொரு புத்த பிட்சுவை பார்க்க கிளம்பி கொண்டிருந்த சிரிப்பான்யோ எதிரில் அப்பா அனந்தகிருஷ்ணன் வரவே தான் பார்க்க சென்ற இடத்திற்கு அப்பாவையும் அழைத்துச் சென்றார். தந்தையும் மகனுமாக உடல் நலமில்லாமல் இருந்த வேறு ஒரு மூத்த பிட்சுவை காண சென்றார்கள். அந்த பிட்சுவுக்கு உடல் உபாதை, கால் நீட்டி படுத்திருந்தார். அவருடன் ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த மகனையே கண்கொட்டாமல் பார்த்தார் ஏகே. தலைமுடியை முழுக்க மழித்து காவியுடுத்தி கட்டை செருப்புடன் அவரது ஒரே செல்வ மகன் மீண்டும் எப்படியாவது மகனை தன்னுடன் அழைத்துச் சென்று விட வேண்டும் என்று மனது கிடந்து தவித்தது. அப்போது அவருக்கு ஒரு உபாயம் தோன்றியது. திரும்பி வரும்போது மகனிடம் சொன்னார், பார்த்தாயா, எவருமின்றி உதவியின்றி அவர் எவ்வளவு சிரமப்படுகிறார். இந்த வாழ்க்கை முறை எல்லா நேரமும் ஒத்து வராது மகனே. அவர் பக்கம் திரும்பி நிதானமாக சிரிப்பான்யோ கேட்டார், அவர் சிரமப்படுவதாக சொன்னாரா? அவர் சிரமப்படுகிறார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? சரிதானே. எது மகிழ்ச்சி, எது சிரமம் என்பதெல்லாம் மனது சொல்லித்தானே. அந்த கேள்விகளின் பொருள் என்ன? அவருக்கு நோய் வந்திருக்கலாம், உடல் சுடலாம், வலிக்கலாம். அதனால் அவர் வேதனைப்படுகிறார் என்று எப்படி சொல்வது? நோய்வாய்ப்பட்டவர் அதை எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தானே நோய் சிரமமா இல்லையா என்பது இருக்கிறது. எது நடக்கிறதோ அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. உணர்வுகள் எண்ணம் சார்ந்தவை. நம்பிக்கை என்ற மருந்து. அக்டோபர் 2017 குமுதம் சிநேகிதி இதழில் மருத்துவர் VS நடராஜன் சொன்னதாக ஒரு தகவல் வந்திருந்தது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் நடராஜன் சென்னை பொது மருத்துவமனையில் பணிபுரிந்த போது ஆந்திராவில் இருந்து தீராத வயிற்று வலியுடன் ஒருவர் வந்திருக்கிறார். சோதித்ததில் அது கேன்சர் என்று தெரிந்திருக்கிறது. விவரம் சொன்னால் அந்த எளிய மனிதர் பயந்து விடுவார் என்று யோசித்து அவரிடம் அது அல்சர் என்றும் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டால் குணமாகிவிடும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் நடராஜன். 4 மாதங்களுக்கு அந்த நபர் மீண்டும் மருத்துவமனை வரவில்லை. நடராஜனுக்கு மனம் கேட்கவில்லை போலும். மருத்துவமனை ஃபைல்களில் இருந்து முகவரி கண்டுபிடித்து வார்ட்பாய் ஒருவரை ஆந்திராவுக்கு போய் நேரடியாக பார்த்து அந்த நபர் பற்றி விசாரித்து கொண்டு வர சொல்லியிருக்கிறார். போய் வந்த வார்ட்பாய் சொன்ன தகவல், அந்த நபர் ஒரு விவசாயி. போய் பார்த்தபோது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். மருந்து சாப்பிட்டதில் என் வயிற்று வலி சரியாகிவிட்டது. அந்த மருத்துவருக்கு என் நன்றிகளை சொல்லுங்கள் என்று சொல்லச் சொன்னார் என்றார். மருந்து வேலை செய்திருக்கிறது. அதைவிட வந்திருப்பது சாதாரண அல்சர் தான், அது மருந்துக்கு கட்டுப்பட்டும் என்ற நம்பிக்கையும் எண்ணமும் மருந்து வேலை செய்ய பெரிதும் உதவியிருக்கின்றன. நூலளவு வாய்ப்பிருந்தாலும் போதும். நார்மன் கசின்ஸ் என்பவர் ஒரு பத்திரிகையாளர். சாட்டர்டே ரிவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவரது நண்பரும் மருத்துவருமான ஒருவரை பார்க்க அவர் பல்வேறு பரிசோதனைகளுக்கு பின் சொல்லியிருக்கின்றார், உனக்கு வந்திருப்பது ஒரு அபூர்வமான ஆனால் கடுமையான உயிர்கொல்லி நோய். தொடர்ந்து உடலை பலவீனமாக்கும். ஆங்கைலோஸ்பாண்டிலோசிஸ் என்பது அதன் பெயர். வலி மிக கடுமையாக இருக்கும்.
தூங்கக்கூட விடாது, சித்திரவதைதான் என்று சொல்லியிருக்கிறார். நார்மன் கசின்ஸுக்கு அதிர்ச்சிதான். அந்த வியாதி வந்தவர்கள் பிழைக்க முடியுமா என்று அவர் கேட்க, 500-இல் ஒருவர்தான் பிழைப்பார்கள், அவ்வளவு கடுமையான நோய் என்று பதில் சொல்லி இருக்கிறார்கள். மேலும், இதனால் நீங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த கடமைகள் எல்லாம் சீக்கிரம் செய்து முடித்து விடுங்கள் என்றும் அந்த மருத்துவ நண்பர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடந்தது 1964ஆம் ஆண்டு. அப்படிப்பட்ட கடுமையான நோய் வந்தவர் இறந்தது 1990-இல்தான். அதாவது இன்னும் சில காலமே என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிறகு நார்மன் கசின்ஸ் 26 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அது எப்படி? மருத்துவர்கள் அப்படி சொன்ன பின் பத்திரிகையாளரான கசின்ஸ் அந்த நோயை பற்றி பல்வேறு விவரங்கள் தேடி படித்தார். அந்த நோய் அவர் உடலில் இருக்கும் வைட்டமின் சி சத்தை அளிக்கிறது என்றும், மருத்துவர்கள் அந்த நோய்க்காக கொடுக்கும் மருந்துகளும் அதே வேளையை, அதாவது உடலில் இருக்கும் வைட்டமின் சி சத்தை அவையும் சேர்ந்து அளிக்கின்றன என்றும் தெரிந்து கொண்டார். உடனடியாக மருத்துவமனையில் இருந்து வெளியேறி ஓட்டல் ஒன்றில் அறையெடுத்து கொண்டு தங்கி பெருமளவு வைட்டமின் சி எடுத்துக்கொண்டார். மேலும் அதிகம் சிரிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் என்று தெரிந்து கொண்டு ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கி அறையில் வைத்துக்கொண்டு மார்க்ஸ் பிரதர்ஸ் நகைச்சுவை படங்கள் மற்றும் கேண்டிட் கேமரா போன்ற நகைச்சுவை நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளை தினசரி 10 நிமிடங்கள் வயிறு வலிக்கும் வரை பார்த்துவிட்டு அந்த அயற்சி காரணமாக முதுகுவலியை மறந்து 2 மணி நேரங்கள் தூங்கியிருக்கிறார். மருத்துவர்கள் அப்படி கைவிட்ட பின்பும் அவ்வளவு முயற்சி எடுத்து நோயை வென்று நார்மன் கசின்ஸ் ஆயுளை நீட்டித்து கொண்டது எதனால் சாத்தியமானது தெரியுமா? மருத்துவர் சொன்னதை அவர் எடுத்துக்கொண்ட விதம்தான். மருத்துவர் என்ன சொன்னார்? ஆங்கைலோஸ்பாண்டிலிசிஸ் நோய் வரப்பெற்றவர்களில் 500-இல் 499 நபர்கள் இறந்து போய்விடுவார்கள், நோயில் இருந்து பிழைக்க முடியாது என்றுதானே. நார்மன் கசின்ஸ் நோயால் இறக்கக்கூடிய 499 நபர்களில் ஒருவராக தன்னை நினைத்து கொள்ளவில்லை. மாறாக 500-இல் ஒருவர் பிழைக்கும் வாய்ப்பு இருக்கிறதல்லவா, அந்த ஒருவர் அவராக இருப்பார் என்று நினைத்து கொண்டார். தீவிரமாக அதை நம்பினார். 6 மாதங்கள் சுய வைத்தியம் செய்து கொண்ட பின் நோய் முற்றிலும் குணமானது. அவருடைய அந்த அனுபவத்தை ஒரு நோயின் கதை என்ற வகையில் அனாட்டமி ஆஃப் இல்னஸ் அஸ் டிஸ்கிரைப்டு பை த பேஷண்ட் என்ற புத்தகம் எழுதினார். டம்ளர் ஒன்றில் பாதி தண்ணீர் இருப்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்வதுண்டு அல்லவா? காலியாக இருக்கும் பகுதியை ஏன் பார்க்கிறீர்கள், மாறாக பாதி நிறைந்திருப்பதை பாருங்கள் என்பார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பது போல நார்மன் கசின்ஸ் 500-இல் ஒன்றை பார்ப்பதற்கிறார், 499ஐ தள்ளிவிட்டு பார்த்திருக்கிறார். அட, முடியும் என்று நினைத்தவரால் இவ்வளவு செய்ய முடிந்திருக்கிறதே. மருத்துவர் கைவிட்ட பின்பும் நம்பிக்கை இழக்காது முயற்சித்தவருக்கு கிடைத்த பலன் முழு வாழ்க்கையாக அல்லவா இருக்கிறது. ராபர்ட் டில்ட்ஸ் என்பவர் தற்போது ஒரு பிரபலமான NLP வல்லுனர், பிலீவ்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். அவர் புகழ்பெற்றதும் வல்லுனர் என உலகறிய செய்ததும் அவருடைய அந்த புத்தகம்தான். அதை எழுத தூண்டியது இந்த நிகழ்வுதான். ராபர்ட் டில்ஸ்டனின் தாயார் நர்ஸாக பணிபுரிந்து வந்தவர். வேலை முடிந்து வீடு வர நேரமாகிவிடும். அவருடைய கணவருக்கு வேலையில் சிக்கல்கள், அதுவும் வீட்டில் எதிரொலிக்கும். அதையும் சமாளிப்பார். இதெல்லாம் போதாதென்று அவருடைய சின்ன மகன் ராபர்ட்டின் தம்பி குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் விடுகிறார். இது சமயம் அவருக்கு 2வது முறையாக மார்பக புற்றுநோய் வந்து விடுகிறது. வந்தோடல்லாமல் அது முதுகெலும்பு விலா எலும்புகளுக்கும் பரவுகிறது. மருத்துவர் சிகிச்சைக்கு போக வேண்டும். கேன்சருக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை கீமோதெரப்பி தவிர கதிர்வீச்சு சிகிச்சை, மருந்து மாத்திரைகள் தலைமுடியெல்லாம் கொட்டி மெலிந்து உருகுலைந்தே போய்விடுவார்கள். வலுவானவர்களையே சாய்த்துவிடும். ராபர்ட் டில்ஸ் யோசிக்கிறார். பின்பு தான் பலருக்கும் தொழில்முறையாக செய்து வரும் நியூரோலிங்குவிஸ்டிக் புரோகிராமிங் எனப்படும் NLP முறையை அம்மாவிடம் பயன்படுத்த முடிவு செய்கிறார். தொடர்ந்து 4 நாட்கள் சாப்பிடும் நேரம், தூங்கும் நேரம் போக மீதி நேரமெல்லாம் அம்மாவுடன் பேச்சு. NLP முறையில் மருந்து என்பது பேச்சுதான், மாத்திரைகள் கிடையாது. பேசி நம்பிக்கைகளை மாற்றுவது.
ஆழ்மனதின் புரிதலை மாற்றுவது. அம்மாவின் லிமிட்டிங் பிலீப்ஸ் எனப்படும் மட்டுப்படுத்தும் எண்ணங்களை விளக்கியிருக்கிறார். ஒன்றுக்கு ஒன்று முரணான நம்பிக்கைகளை சரி செய்திருக்கிறார். அம்மாவின் நிலையில் வியக்கத்தக்க மாற்றம். வெறும் முன்னேற்றமல்ல, மாற்றம். கேன்சர் மறைகிறது. அதன் பிறகு பல ஆண்டுகளாகியும் அந்த பிரச்சனை வரவே இல்லை. ஆரோக்கியமான உடல்நிலை. அதன் பின் அவருடைய தாய் வாரம் ஒரு முறை பல கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடர்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார். ராபர்ட் டில்ஸ் இதை பற்றி தனது புத்தகத்தில் இப்படி குறிப்பிடுகிறார். இந்த வழிமுறை சிலருக்கு வெற்றி தரவில்லை என்பதற்கு காரணம் அந்த நோயாளிகள் தங்களுக்கு NLP மூலம் முழு பலன் கிடைக்கும் என்று நம்பியிருக்க மாட்டார்கள். NLPயா, அதென்ன என்ற சந்தேகம் வருகிறதா? NLP பற்றிய எல்லா விளக்கங்களும் விவரங்களும் பின்னால் வருகின்றன. NLPயோ அல்லது வேறு எதுவுமோ இப்போதைக்கு நிறுவுவது மருந்து மட்டும் போதாது, நம்பிக்கையும் வேண்டும் என்பதைத்தான். நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு என்கிறது ஒரு தமிழ் வாசகம். தனக்கு ஒன்றுமில்லை, தான் சரியாகி விடுவோம் என்ற நம்பிக்கை கொடுத்த பலன் கேன்சர் மறைந்தது. ஆமாம், கொல்லும் வியாதி என்று அஞ்சப்படும் கேன்சரே குணமானது. கேன்சர் போன்ற வியாதிகள் நல்ல வேளையாக பரவலாக இல்லை. ஆனால் சில மனக்குழப்பங்கள் பலரிடமும் இருக்கின்றன. அதில் தாழ்வு மனப்பான்மையும் ஒன்று. மனப்பான்மை என்றாலே அது மனசு, எண்ணம் சார்ந்தவைதானே. சேகர் என்பவருக்கு தான் கொஞ்சம் சுமாரான முகவெட்டு கொண்டவர் என்ற வருத்தம் இருந்தது. அப்படியே பல ஆண்டுகள் அவரது மெல்லிய வருத்தம் தொடர்ந்தது. ஒருமுறை முடித்திருத்த போயிருக்கையில் முடிவெட்டுபவர் முடிவெட்டி முடித்துவிட்டு சேகரின் தலையை சீவி விட்டு சொல்லியிருக்கிறார், சார், நீங்கள் எப்பவுமே தலைக்கு எண்ணெய் தடவாதீர்கள், இதே போக மெஜஸ்டிக்காக தெரிவீர்கள். அன்று முதல் சேகர் தலையில் எண்ணெய் வைப்பதில்லை. வீட்டுக்கு போய் ஷாம்பு போட்டு குடித்ததில் இருந்தே அவர் மெஜஸ்டிக்காக தெரிய ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு எப்போது கண்ணாடி பார்த்தாலும் அவர் முகம் அவருக்கு மெஜஸ்டிக்காகவே தெரிந்திருக்கிறது. மற்றவர் கண்ணிலும் தான் அப்படித்தான் தெரிவதாக நினைக்க அவரது கவலை காணாமல் போய் சேகரின் பெருமிதம் தொடர்கிறது. பிரசாந்த் என்ற ஒரு அதிகாரியை பயிற்சி ஒன்றில் சந்தித்தேன். அறிவாளி, திறமையானவர். ஆனால் அவர் உயரம் 4.5 அல்லது 5 அடிதான் இருக்கும். அதை பற்றி அவரே சொன்ன தகவல் இது. பள்ளி கல்லூரிகளில் எல்லாம் அவரது உயரம் பற்றிய நண்பர்கள் கிண்டல் அடிக்க அவருக்கு எப்படியாவது உயரமாகிவிட வேண்டும் என்று வேகம் வந்திருக்கிறது. அப்படியே வேலைக்கும் போயாயிற்று. ஒரு முறை கடை ஒன்றில் நீங்கள் உயரமாக வேண்டுமா, ஒரு நிச்சய வழி என்று ஒரு ஆங்கில புத்தகம் கண்ணில் பட்டிருக்கிறது. பிரசாந்தின் மகிழ்ச்சிக்கு கேட்கவா வேண்டும்? கண்டேன் சீதையை என்பது போல படு சந்தோஷத்துடன் உடனே வாங்க துடித்து விலை கேட்டார். கடைக்காரர் சொன்ன விலை ரூபாய் 250. அப்போது, அதாவது சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால், பிரசாந்தின் மாத சம்பளம் ரூபாய் 750 தான். அதாவது 10 நாள் சம்பளத்தொகை. பிரசாந்த் அந்த புத்தகத்தை புரட்டி பார்க்க நினைத்தார். ஆனால் அந்த புத்தகத்தை வாங்கி பிரிக்காமல் புரட்டக்கூட முடியாத அளவுக்கு அது கண்ணாடி தாளினால் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. ரூபாயா பெரிது? உயரமாக நிச்சய வழி அல்லவா? 750 ரூபாய் சொல்லியிருந்தால் கூட அவர் அதை வாங்கியிருப்பார். வாங்கியே விட்டார். புத்தகத்தை பத்திரமாக வைத்துக்கொண்டு அவர் தங்கியிருந்த அறைக்கு போய் வேகம் வேகமாக பிரிந்தார். படித்தார். சின்ன புத்தகம்தான். புத்தகத்தின் இறுதியில்தான் ரகசியம் 3 தகவல்களாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த 3 தகவல்கள்: எப்போதும் மேலிருந்து கீழே கோடு போட்ட சட்டைகளையே அணிய வேண்டும். தலைமுடியை மேல் நோக்கி தூக்கி வார வேண்டும். எப்போதும் குதிகாலை தூக்கியபடியே எம்பி நடக்க வேண்டும். அவ்வளவுதான். இன்றைக்கு அவரே அதை வேடிக்கையாக சொன்னாலும் அன்று 100% நம்பியிருக்கிறார். அந்த 3 வழிகளையும் தொடர்ந்து கடைபிடித்திருக்கிறார். அதன் பின்பும் அவர் மனதில் அவர் எவர் கண்ணிலும் உயரக்குறைவாக தெரியவில்லை. இந்த தகவலை அவர் என்னிடம் பயிற்சி வகுப்பு ஒன்றில் பகிர்ந்து கொண்டார்.
தற்செயலாக அவரது சட்டையை கவனித்தேன். கரெக்ட். வெள்ளை நிறத்தில் அழுத்தமான நீல நிற கோடுகள். கரெக்ட். மேலிருந்து கீழ் வெர்டிகல் கோடுகள் தான். தலைமுடியை பார்த்தேன். கொட்டியது போக மீதமிருந்த 20-30 முடிகளும் உயர்த்தி சீவப்பட்டிருந்தன. சேகர் முகவெட்டில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. பிரசாந்த் உயரத்திலும் எந்த வேறுபாடும் ஏற்படவில்லை. அவர் முன்பிருந்த அதே உயரம்தான். அந்த புத்தகத்தை படித்த பின்பும் முன்பும். ஆனால் அவர்கள் இருவருமே இப்போது தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். நினைப்பில் வந்த மாற்றம் நிம்மதியில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம். சில தேவையற்ற கற்பனைகள். சராசரி உயரமில்லாத பிரசாந்த் அப்படி யோசித்ததையாவது ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்னும் சிலர் அவர்களுக்கு இல்லவே இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் அவர்களாக கற்பனை செய்து கொண்டு கவலைப்படுவார்கள். செயல்படாமல் இருப்பார்கள். முயற்சிக்காமல் விடுவார்கள். சலவை தொழிலாளி ஒருவர் தன்னுடைய 3 கழுதைகளை விற்றுவிட முடிவு செய்தார். அவற்றை ஓட்டிக்கொண்டு பக்கத்து ஊர் சந்தைக்கு போனார். போகும் வழியில் குளம் ஒன்று தென்பட்டது. அதில் குளித்துவிட்டு போகலாம் என்று முடிவு செய்தார். கழுதைகளை மரத்தடியில் விட்டுவிட்டு போகலாம் என்று மரத்தடிக்கு சென்றார். உடன் கொண்டு சென்றிருந்த கயிற்றால் முதல் கழுதையை மரத்தில் கட்டினார். மீதமிருந்த கயிற்றால் 2வதையும் கட்டிவிட்டார். கயிறு தீர்ந்துவிட்டது. 3வது கழுதையை கட்ட கயிறு இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்தார். கழுதையை மரத்தில் கட்டுவதற்கு ஏதும் அங்கே தென்படவில்லை. அந்த மரத்தின் வேறு பக்கம் அமர்ந்திருந்த பெரியவர், என்னப்பா தேடுகிறாய் என்று கேட்க விஷயத்தை சொன்னார். சற்று யோசித்த அந்த பெரியவர், அதனால் என்ன, கயிறு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சும்மாவேனும் ஒரு கயிற்றால் 3வது கழுதையை கட்டுவதைப் போல பாவனை செய், அது போதும் என்றார். வேறு வழி இல்லாமல் பெரியவர் சொன்னது போலவே அந்த சலவை தொழிலாளி கழுதையின் கழுத்தில் கயிறு சுற்றி கட்டுவது போலவும் அடுத்து அந்த கயிற்றை மரத்தில் கட்டுவது போலவும் பாவனை செய்துவிட்டு குளிக்கப் போனார். குளித்துவிட்டு வரும் வரை 3 கழுதைகளும் அதனதன் இடங்களில் அப்படியே நின்று கொண்டிருந்தன. பெரியவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கட்டிய 2 கழுதைகளையும் அவிழ்த்துவிட்டு 3ஐயும் பார்த்து ஹாய் ஹாய் என்று விரட்டி நகரச் சொன்னார். கயிற்றால் கட்டப்பட்டு பின் கட்டு அவிழ்க்கப்பட்ட 2 கழுதைகளும் நடக்க ஆரம்பித்தன. ஆனால் 3வது கழுதை அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. சலவை தொழிலாளிக்கு ஆச்சரியம். அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, நீ இப்போது கட்டை அவிழ்த்து விடு, அதுவும் நடக்கும். அந்த கழுதையைத்தான் நான் கட்டவே இல்லையே ஐயா. அந்த விஷயம் எனக்கும் உனக்கும் தெரியும், கழுதைக்கு தெரியுமா? அது கயிற்றால் தான் கட்டப்பட்டிருப்பதாக நம்புகிறது. அதனால்தான் நகரவில்லை. இப்போது நடக்கவும் இல்லை. போய் அவிழ்ப்பது போல பாவனை செய். அப்படியே செய்ய அந்த கழுதை நடக்க ஆரம்பித்தது. இல்லாத ஒன்றை இருப்பதாக இவ்வளவு தூரம் நம்ப முடிகிறது. நம்பிக்கை இவ்வளவு தூரம் கட்டுப்படுத்துகிறது. எதையாவது செய்யாமல் இருக்க மட்டுமல்ல, ஏதோ பிரச்சனைகள் தனக்கு வந்துவிட்டது போல இருப்பது போலெல்லாம் நினைப்பு செய்யும். முடியாது என்று நம்பிவிட்டால் முடியக்கூடவையும் முடியாமல் போகும். நான் என் மந்திர சக்தியால் உங்கள் கைகளை கட்டி வைத்திருக்கிறேன் என்று எந்த சாமியாராவது அழுத்தம் திருத்தமாக சொன்னால் அதை கேட்பவர் அதை நம்பிவிட்டால் சாதாரணமாக தூக்கக்கூடிய அவரது கைகளை அவரால் தூக்க முடியாது. பாரமாக தோன்றும். எண்ணம் அவ்வளவு வலுவானது. அவன் ஒரு நாட்டின் அரசன். காட்டிற்கு வேட்டையாடச் சென்றிருந்த போது கூடாரம் ஒன்றில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். அப்போது கட்டிலில் ஊர்ந்து கொண்டிருந்த வண்டு ஒன்று புகுந்துவிட்டது. பதறிப்போனான். காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னனைச் சேர்ந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள். அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. உடனடியாக அரண்மனைக்கு திரும்பினான் அரசன். ராஜ வைத்தியரிடம் விவரம் சொல்லப்பட்டது. ராஜ வைத்தியர் அவரால் இயன்றதெல்லாம் செய்தார். பச்சிலைகள் சிலவற்றை இடித்து பிழிந்து காய்ச்சி அரசனின் காதில் ஊற்றினார். வண்டு வெளிவரவில்லை. அரசனின் காதில் இருக்கும் வண்டை வெளிக்கொணர்பவர்களுக்கு முழு கிராமங்களே பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. யார் யாரோ வந்தார்கள், என்னென்னவோ செய்தார்கள். என்ன செய்தும் வண்டு வெளியே வர முடியவில்லை. அரசனால் ராஜகாரியம் ஏதும் செய்ய முடியவில்லை. வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. காரணம், வண்டு அங்கும் இங்கும் நகர்வதை அவனால் உணர முடிந்தது. குடைந்து குடைந்து மூளைக்குள் போய்விட்டால் என்ன ஆகும் என்கிற கவலையில் அவனது உணவு, தூக்கம் எல்லாம் குறைந்து போனது.
உடல் மெலிந்து ஒரு நோயாளியைப் போலாகிவிட்டான். தன் வாழ்வு இந்த வண்டினால் முடிந்துவிடும் என்று அஞ்சி நடுங்கினான். அது சமயம் யாத்திரை சென்றிருந்த ராஜ வைத்தியரின் குரு தலைநகர் திரும்பினார். நடந்த விவரங்கள் கேட்டறிந்தார். உடனடியாக அரசனை போய் பார்த்தார். சிறிது நேரம் அரசனிடம் உரையாடி பிரச்சனை என்னவென்று புரிந்து கொண்டார். அரசே, நல்ல வேளையாக வண்டு உள்ளே போய் 10 நாட்கள் தான் ஆகின்றது. இன்னும் 4 நாட்களுக்குள் வெளியே கொண்டு வந்துவிட்டால் உங்கள் உடல்நலத்துக்கு எந்த கேடும் வராது. இந்த வண்டு இதுவரை எடுத்த முயற்சிகளினால் வெளிவராததற்கு காரணம் அதன் வேறுபாடான உடலமைப்புத்தான். மேற்கு மலைத்தொடரில் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட மூலிகைக்கு அந்த வண்டை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கிறது. நானே சென்று அந்த மூலிகையை உடனே எடுத்து வருகிறேன் என்று சொல்லி கிளம்பினார். குரு அடுத்த நாளே வந்தார். அந்த மூலிகையை நண்பகல் சூரிய ஒளியில் வைத்து சில மந்திரங்கள் சொன்னார். எல்லாவற்றையும் அரசன் உன்னிப்பாக கவனித்தான். பின்பு அதை சந்தனத்துடன் சேர்த்து அரைத்து அரசனின் காதில் ஊற்றினார். பின்பு அரசனின் காதில் வாயை வைத்து ஊதினார். பின்பு வாயால் காற்றை உறிந்து எடுத்து துப்ப என்ன அதிசயம், ஒரு அரிய வகை வண்டு வெளியே வந்து விழுந்தது. வண்டை பார்த்த அரசன் முகத்தில் நிம்மதி. ராஜவைத்தியரின் குருவுக்கு ஏகப்பட்ட பாராட்டுக்கள், பரிசுகள். அன்று முதல் அரசன் இயல்பு நிலைக்கு வந்து நன்றாக சாப்பிட்டான், முன்போல் உறங்கினான். சில நாட்களுக்கு பிறகு ராஜவைத்தியர் குருவிடம் கேட்டார், குருவே, அது என்ன மூலிகை? சிரித்தபடி குரு சொன்னார், அது மூலிகையே இல்லை, காட்டுச் செடியின் சாதாரண இலைகள். அதற்கு அவ்வளவு சக்தி? சக்தி அந்த இலையில் இல்லை, என் யுக்தியில் இருந்தது. யுக்தியா? என்ன சொல்கிறீர்கள் குருவே? ஆமாம், யுக்திதான். எந்த வண்டும் அவ்வளவு நாட்கள் உயிருடன் இருக்க இயலாது. அதனால் அது அரசனின் மனப்பிராந்தி என்று தெரிந்து கொண்டேன். யார் என்ன சொல்லியும் அரசன் அவன் காதிற்குள் போன வண்டு உள்ளே இருப்பதாகவும் குடைவதாகவும் நம்பினான். அதனால் அவன் நம்பிக்கைக்கு ஏற்ப கடுமையான வேலைகள் செய்து அரிய மூலிகையை கொண்டு வந்து ஊற்றுவதாக நாடகமாடினேன். அரசன் நம்பினான். அது சரி குருவே, அரசர் காதிலிருந்து ஒரு செத்த வண்டு வெளியே வந்ததே? ஓ, அதுவா? அது என் வாயில் நான் அதக்கி வைத்திருந்த வண்டு. காதில் ஊதுவது போல உள்ளே விட்டு உறிஞ்சுவது போல வெளியே எடுத்தேன். அப்படியென்றால்? அரசர் காதில் வண்டு இல்லை, ஆனால் வண்டு இருப்பதாக ஓர் எண்ணம் அரசர் மனதில் வலுவாக பதிந்து விட்டிருந்தது. இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைக்கப் போய் அவ்வளவு மனக்குழப்பம், மனச்சோர்வு மற்றும் உயிருக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து. அதைத்தான் என் யுக்தியினால் நீக்கினேன் என்றார். நல்ல கதைதான். ஆனாலும் கதைதானே என்ற நினைப்பு வருகிறதா? அப்படியென்றால் ஒரு நிஜமாக நடந்த நிகழ்வையே பாருங்களேன். அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஒரு பெரிய மைதானத்தில் கால்பந்து போட்டி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. மைதானத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த அரங்கம் முழுக்க ரசிகர் கூட்டம். ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த ரசிகர்களில் சிலர் வாந்தி மற்றும் மயக்கத்திற்கு ஆளாகினர். ஆராய்ந்ததில் அவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட தானியங்கி குளிர்பான மிஷினில் இருந்து குளிர்பான பானம் குடித்தது தெரிய வந்தது. இனி யாரும் அதிலிருந்து குடிக்க வேண்டாம் என்று ஒலிபெருக்கியில் அறிவித்தார்கள். அதற்கு காரணமாக குடித்தவர்களுக்கு நேர்ந்ததையும் சொல்லி எச்சரித்தார்கள். அதே மிஷினில் இருந்து குடித்தும் அதுவரை சாதாரணமாக இருந்தவர்களுக்கும் வயிற்றை கலக்க ஆரம்பித்தது. அவர்களில் பலர் மயங்கவும் சிலர் வாந்தி எடுக்கவும் செய்தார்கள். இதனால் விளையாட்டு அரங்கத்தில் குழப்பம். ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அங்கு வந்து சிரமத்துக்குள்ளானவர்களை பக்கத்தில் இருந்த மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்றன. சிறிது நேரமானது. அரங்கத்தின் அத்தனை ஒலிபெருக்கிகளிலும் மற்றொரு அறிவிப்பு. நன்றாக சோதித்து விட்டோம். அந்த குறிப்பிட்ட மிஷினில் இருந்து வரும் அந்த குளிர்பானத்தில் ஏதும் பிரச்சனை இல்லை என்று. அப்படியென்றால் முதலில் வாந்தி மயக்கம் செய்த சிலர் அப்படி செய்ததற்கு காரணம் வேறு எதுவோ. இந்த அறிவிப்பு வந்ததும் அரங்கத்திலேயே அரைமயக்க நிலையில் இருந்தவர்கள் எழுந்து அமர்ந்தார்கள். சாதாரணமாக நடக்க ஆரம்பித்தார்கள். மருத்துவமனைகளுக்கும் இந்த இரண்டாவது அறிவிப்பு பற்றிய தகவல் போய் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்த பலரும் வெளியேறினார்கள். இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணினால் இருந்தால் என்ன தாக்கம் ஏற்படுமோ அந்த தாக்கம் ஏற்படுகிறது. வாந்தி மயக்கம் உட்பட எண்ணத்தின் சக்தி
சக்தி அவ்வளவு. கவியரசு வைரமுத்து நம்பிக்கை பற்றி சொன்னதையும் இங்கே பொருத்தி பார்ப்பது உகந்தது. மேடை பேச்சு பற்றி அவர் சொன்னதுதான் அது. ஒரு பேச்சாளனுக்கு அவன் பேசப்போகும் பேச்சின் மீது இருக்கும் நம்பிக்கையும், பேச்சை கேட்க வந்தவர்களுக்கு அந்த பேச்சாளன் மீது இருக்கும் நம்பிக்கையும் சேர்ந்ததுதான் அந்த பேச்சின் வெற்றி என்றார். நன்றாக பேசுவேன் என்று நம்பும் பேச்சாளன் நன்றாகவே பேசுவான். அவன் பேச்சு நன்றாக இருக்கும் என்று நம்பும் பார்வையாளர்கள் அவன் பேச்சு நன்றாக இருப்பதாகவே பார்ப்பார்கள். பேச்சு எப்படி இருந்தாலும் இந்த இரண்டும் கைகோர்த்து விட்டால் பேச்சு வழக்கம் போல் அற்புதம் என்பார்கள். எண்ணம் போல வாழ்க்கை. ராஜராஜ சோழன் யார்? பேரரசன். இந்தியாவை தாண்டியும் கடல் கடந்தும் விரிந்து கிடந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. அவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். ஆனால் அவன் BMW போன்ற சொகுசு கார்களில் பயணிக்கவில்லை. குதிரைதான், அல்லது அதிகபட்சம் பல்லக்கு. அவனிடம் ஆண்ட்ராய்டு என்ன, சாதாரண லேண்ட்லைன் ஃபோன் கூட இல்லை. ஒற்றர்கள் தூதுவர்கள் வந்து சொன்னால்தான் என்பது கூட இல்லை. அவர்கள் சொன்னதுதான் செய்தி. தொலைக்காட்சி பெட்டி, இணையம், கூகுள், ஜெட் விமானங்கள் ஏதும் இல்லை. அவ்வளவு ஏன், மின்சார விளக்கு கூட இல்லை. அவன் காலத்தில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றித்தான் வெளிச்சம் பெற வேண்டும். இவை ஏதும் இல்லைதான். ஆனாலும் ராஜராஜ சோழன் எந்த குறையையும் உணரவில்லை. ஏன்? அவன் காலத்தில் அப்படிப்பட்ட வசதிகள், யந்திரங்கள், வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. அவை இல்லை. அதனால் அவை இல்லாதது தெரியவில்லை. அதனால் குறையில்லை, வருத்தமும் இல்லை. காந்தி ஜெயந்தி வருவது அக்டோபர் 2ஆம் தேதி. அன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் கிடையாது, விடுமுறை. வாங்கி வைத்து கொள்ளாத குடிமகன்கள் பாவம் திணறிப்போய் விடுவார்கள். ஏங்கி தவித்து கைகள் உதறல் எடுக்க, மனது பரிதவிக்க பெரும் சிரமத்துக்கு உள்ளாவார்கள். மது பழக்கம் இல்லாதவர்கள் நிலை என்னவாக இருக்கும்? அன்று மதுக்கடைகள் விடுமுறை என்பது அவர்கள் கவனத்துக்கு வராது. அவர்கள் அதை பற்றி எந்த கவலையும் கொள்ள மாட்டார்கள். மது இருக்கிறது, சிகரெட் இருக்கிறது, கண்டுபிடித்தாகிவிட்டது, விலைக்கு கிடைக்கிறது, வாங்க முடியும். ஆனாலும் சிலர் அவற்றை மிஸ் செய்வதில்லை, அவற்றுக்காக ஏங்குவதும் இல்லை. காரணம், அவர்கள் அவற்றை பழகவில்லை, அதனால் அவற்றை தேடவில்லை. ராஜராஜன் குடிமன்னர்கள் பழகாதவர்கள் ஆகிய 3 வகையினரையும் வைத்து என்ன புரிந்து கொள்ளலாம்? இருக்கிறதோ இல்லையோ, வருத்தமில்லாமல் தேடாமல் வாழ முடியும். ஆக வருத்தமோ திருப்தியோ பொருள்களில், வசதிகளில் இல்லை, அதை தேடும் மனதில்தான் இருக்கிறது. என் உலகம் என் மனதில். ஃபோர்ட் கார் நிறுவனத்தை உருவாக்கிய ஹென்றி ஃபோர்ட் சொல்வார், என் உலகம் என்னால் என் தலையில் உருவாக்கப்படுகிறது. நம் மகிழ்ச்சியை, துக்கத்தை, எரிச்சலை உருவாக்குவது யார்? எவருக்கு அந்த அனுமதி இருக்கிறது? நம் எண்ணங்களை தவிர வேறு எதற்கும் அந்த சக்தி இல்லை. நம் எண்ணங்களால் தான் நம் உலகம் உருவாக்கப்படுகிறது. இருக்குமிடம் நரகம் என்றோ சொர்க்கம் என்றோ முடிவு செய்யப்படுவது இடங்களால், பொருள்களால், வசதிகளால் அல்ல, அது பற்றிய எண்ணங்களால் தான். ஒன்று நடக்கும், அது நடப்பது சாத்தியம் என்று தோன்றினால் அப்போது நாம் எடுக்கும் முயற்சிகள் முழு மூச்சாக இருக்கும். நம்பிக்கை இல்லாத போது அல்லது முழுவதும் நம்பாத போது கிடைக்கும் பலம் போதுமானதாக, சாதிக்க வைப்பதாக இருக்காது.